பர்சனல் எக்ஸலன்ஸ் ஹேபிட்க்கு உங்களை கூப்பிட்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் காமனாக வர்ற பிரச்சனை நான் பார்க்குறேன். 28 வயசுலேருந்து 43 வயசு வரைக்கும் இந்த ஜென்ரேஷன் ஒய்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஜென்ரேஷன் ஒயில் வந்து அந்த ஏரியாவில் ரொம்ப ரொம்ப வெரி பிஸியான ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் தான் நம்ம கான்செப்ட் பண்ணி நம்ம பேசுகிறோம். இந்த பதிவு வந்து அவங்களுக்காக பண்ணுறோம். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் வந்து வேலை வந்து கேரண்டி கிடையாது. எப்போ வேணாலும் வெளியே அனுப்புற மாதிரி நிலைமை. ரொம்ப வேதனையான விஷயம் அது. நிறைய பேர் கேட்டால் சொல்கிற பார்த்து நான் இஎம்ஐக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. இந்த மாதம் இஎம்ஐ கட்டணும் இல்லையா, என் பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும் இல்லையா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பிடிக்காத வேலையில் சேர்ந்தவங்களா வழி இல்லாமல் இருக்காங்க சிலர். இந்த மாதிரி சூழ்நிலையில் அவனோட மன அழுத்தத்தை குறைக்கணும், அதே நேரத்தில் அவனுடைய வளர்ச்சியை வந்து விரைவுபடுத்தணும், அவன் முன்னேற்றத்தை அப்படிங்கிறது தோணுச்சு. அதுக்கு சில விஷயங்களும் அடிப்படையில் என்ன தவறுகள் செய்கிறாங்கிறத சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொரு குறிப்புகளாக எப்படி எப்படி பண்ணலாம், சில டிப்ஸ்லாம் கொடுக்கலான்னு டெக்னிக்கல்லாம் சொல்லலாம்னு எனக்கு தோணுச்சு. முதல்ல ஒரு 2-3 பதிவுகள் வந்து அடிப்படையில் என்ன மிஸ்டேக் பண்ணுறவங்கிறத பார்த்துட்டு வாழ்வியல் மாற்றம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. உதாரணமாக இப்போ ஒரு வெரி பிஸி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் எடுத்துக்கோங்க. காலையில் கிளம்பி போகிறார், நைட்டு தான் வர முடியும் அவரால். நடுவில் ஆஃபீஸ்லேருந்து வர வீட்டில் வர ஃபோனோட எடுக்க முடியாத சூழ்நிலை மாட்டிக்கிட்டாரு, பயங்கர பிஸியாக இருக்காரு. அவர் கீழே ஸ்டாஃபே கிடையாது பாவம். மேலே இருக்கிறவங்களும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அன்ரியலிஸ்டிக்கான கோல்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு. ஒவ்வொரு மாதமும் கோல் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க. அவருக்கு இப்படி பண்ண அவ்வளோ பண்ணி டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க. அப்படிங்கும்போது அவர் தடுமாறுகிறார் உண்மையிலே. ஏன்னா அவருக்கு அவ்வளோ மன உளைச்சல் இருக்குது. அது குறிப்பாக அவருக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வேலை தான் உலகங்கிற அளவுக்கு மாட்டிக்கிறாரு பாவம். அப்படி மாட்டிக்கும் போது ஒரு விஷயத்தை மறந்துடுறாரு. இது ஒரு வேறு மாதிரி கம்பேர் பண்ண சொல்லப்போனால், ஒரு குழந்தை வந்து நல்லா படித்து முன்னுக்கு வந்துட்டுருக்கு. நீ தச்சா அந்த குழந்தை நாள் கழிச்சு பார்க்குறீங்க, நல்லா வளர்ந்த பிறகு ஒரு +2 முடிச்சிருக்கு, காலேஜ் போகும்போது நீ தச்ச வந்து மார்க் ஷீட்டை பார்க்குறீங்க. அந்த குழந்தை கேட்குறீங்க, என்னப்பா இப்படி இருக்க, நாளைக்கு உன்னை பார்க்க அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை சொல்லுது, நான் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன், என்னன்னு தெரில, எந்த நான் பாஸ் ஆகலை 12th அப்படின்னு எனக்கு 3 எவ்வளோ ஷாக்காக இதாக இருக்கும், அதிர்ச்சியாக இருக்கும். ஏறக்குறைய அது மாதிரி தான். ஏன் அப்படின்னு கேட்டேன், இல்லை எனக்கு 6 சப்ஜெக்டு அப்படின்னு ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன். 6 சப்ஜெக்ட்டுங்கிறது எனக்கு யாரும் சொல்லாமட்டா, நான் 5 சப்ஜெக்ட் தான் படிச்சுட்டு வரேன்னு திடீர்னு பார்த்து எனக்கு 6 சப்ஜெக்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வேடிக்கையாக நீங்கள் நினைப்போம். என்னமோ என்ன சப்ஜெக்ட் கூட தெரியாதமா எப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏறக்குறைய நம்முடைய லைஃப் அப்படி தான் இருக்குது. நமக்கு மார்க் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு திருமணமான நம்ம 28 வயசு 43 வயசு திருமணம் ஆனவங்க கணக்கு வச்சுக்கிறோம். அந்த வயசில் உள்ளவங்களுக்கு அவங்களோட ரோல்ஸ் பொறுப்புகள் பார்த்தீங்கன்னா மறந்து போயிடும். ஆக்சுவலாக எத்தனை பொறுப்புனா நிறைய யோசிச்சு பார்ப்பாங்க. அப்படியே ஹெல்த்து பார்த்துக்கணும், அப்புறம் வந்து ஆஃபீஸ் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாள் சொல்லிட்டு விட்டுருவாங்க. அவ்வளோதான். ஆனால் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, ஒருத்தர் கூட சரியான பதில் சொன்னதில்லை, இல்லை அட்லீஸ்ட் நெருக்கம் கிட்டக்கா வந்ததில்லை. அந்த பதிலுக்கு அவங்களோட வந்ததில்லை. என்னன்னா மினிமம் 14 பொறுப்பு இருக்குது. எப்படி ஒரு பொண்ணு வந்து இல்லை ஒரு பையனும் வந்து நான் +2 எனக்கு இவ்வளோ சப்ஜெக்ட் தெரியாமல் போச்சுன்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய மரணப்படுக்கையில் வந்து யோசிக்கக்கூடாது. ஸோ 14 பொறுப்பு இருக்குது. அது என்ன 14 பொறுப்பு அப்படின்னா ஒவ்வொருலேயும் 100 மார்க் நம்ம வருவோமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நான் சொல்கிறேன். முதல்ல உடல்நலம். என் உடல்நலம் தான் கவனிக்கணும். ஃபிசிக்கல், ஆங்கிலத்தை தமிழில் சேர்த்து சொல்கிறேன். என் ஃபிசிக்கல் ரொம்ப முக்கியம். நான் பதவி உயர்வு போக போக ஒரு ஸ்டேஜில் நான் எந்த மீட்டிங் போக முடியாது, எதுலேயும் கலந்துக்க முடியாது, எதையும் சாப்பிட முடியாது. நினச்ச மாதிரி 24 பார்த்து மாத்திரை தான் சாப்பிட்டு தெரியணும், இல்லை எப்போ மன அழுத்தத்துலேயே இருக்கணும். அப்படின்னா என்ன புரியுது கடைசியில்? இல்லை அதை சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு கடைசியில் ஏதோ 1-2 மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அது எப்படி 10 எந்த மொழி வேலைக்கு போக முடியும்? உடம்புக்கு எடுத்து என்ன பிரயோஜனம்? கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி நம்ம நிறைய பேருடைய வெரி ஹை அஃபீஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா பாவமாக இருக்கும். மாத்திரையாக சாப்பிட்டு ட்ரவுசியாக இருந்துக்கிட்டு பாவமாக ஒர்க் பண்ணுறத பார்த்துருப்போம். ஸோ முதல்ல உடல்நலம் இந்த வரிசையில் வர்றது. இது நான் தரவரிசைன்னு சொல்ல வரல, பட் பொறுப்புன்னு வரும்போது முதல்ல உடல்நலத்தை சொல்லுவாங்க பேசிக். அப்போ இந்த உடல்நலத்தை பார்க்கும்போது தான் எந்த பதவியில் இருந்தாலும் வேலை செய்கிற அளவுக்கு நான் ஃபிட்டாக இருப்பேனான்னு நம்ம பார்த்துக்கிறோம். தான் உடம்பு தன்ட்ட பேசும், இந்த மாதிரி இப்படி இருக்குது, எனக்கு ஒத்துக்கலை எனக்கு சொன்னது அப்படின்னு சொல்லி பேசுறத புரிஞ்சுக்க அளவுக்கு நம்ம இருக்கணும். ஸோ உடல்நலத்தில் 100 மார்க் நான் போட முடியுமானாலும் யோசிச்சு பார்க்கணும்.
அடுத்த ரோல் பார்த்துட்டா மனநலம். இந்த மனநலத்தில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், என்னதான் நீ நல்லா வேலை பார்த்துருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை, தப்பான வார்த்தை, இல்லை மன அழுத்தத்தில் வெடிச்சு கொட்டிட்டீங்க, ஏதாவது அழுத்தி ரொம்ப நாள் மனசில் இருக்க வார்த்தை கோவப்பட்டு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு எல்லாமே. அவ்வளோதான், எல்லாமே உழைச்சதெல்லாம் போச்சு, ரிலேஷன்ஷிப் எல்லாம் போச்சு. அப்புறம் வேடிக்கையாக சொல்ல போகிற மற்றவங்க சொன்ன மாதிரி வச்சு செஞ்சிடாங்க, அவ்வளோதான். என்ன பிரயோஜனம் கிடைச்ச லைஃப்பில்? ஸோ ரெண்டாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த மனநலம் முன்னிருக்கு. இன்றைக்கி வந்து மக்கள் எதிர்பார்க்குறது, இனி என்ன ப்ரெஷர் இருந்தாலும் சரி, பொதுமக்கள் தொடர்பில் உன் பிரச்சனையை ஓரமாக வச்சுக்கோ, எனக்கு வந்து சிரிச்ச முதல் பதில் சொல்லு, அப்படி தான் நீங்கள் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நீ உலக அளவே காம்படிஷன் இன்னைக்கு. ஒரு ஏர்வேஸில் ஒர்க் பண்ணாலும் உலக அளவே காம்படிஷன், எல்லாத்துலேயுமே உலக அளவில் காம்படிஷன். அவங்க அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க இன்னைக்கு. ஸோ அப்போ மன அழுத்தத்தை எப்படி கட்டுப்படுத்துறது, அது ரொம்ப முக்கியம். மூணாவது புத்திசாலித்தனம், இன்டலெக்சுவல். என்னதான் அவர் எமோஷனலாக முடிவெடுத்தாலும் சரி, சில நேரங்களில் யோசிச்சு நோ சொல்லணும், நோ சொல்லிடணும், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. நான் ஏன் நோ சொல்கிறேன்னா காரணம் சொல்கிறதுக்கு அவசியம் கிடையாது, உங்களுக்கு தெரியும், உங்கள் மனச்சாட்சியும் உங்களுக்கு யோசிச்சு பார்த்து தெரியும். அந்த புதுசாக தரத்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்க மந்த மாதிரி கூடயே போயிட்டு மாங்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு அடுத்த வேலையும் சேர்த்து பார்த்துக்கிட்டு உடம்புக்கு எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ கஷ்டமான வேலை யாருக்கும் தெரியாத அளவுக்கு கடுமையாக உழைச்சவங்க நான் பார்த்துருக்கேன். அந்த 28-40 வயசில் கடுமையாக உழைச்சிட்டு ஒரு 50 வயசு 60 வயசில் உடம்பு சுத்தமாக ஒத்துழைக்காத அளவுக்கு போகிறவங்க நான் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன், இன்டலெக்சுவலாக யோசிச்சு முடியாதுன்னா முடியாது, அவ்வளோ. அந்த மாதிரி சில விஷயங்கள் 5 பேதமைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கரெக்டாக சொல்ல வேண்டியது சொல்லிடணும். அதுக்கு அந்த புதுசாக ரொம்ப முக்கியம். அது பக்கம் ஏதாவது ஓய்வு தான் இருக்குது, ரெக்ரியேஷன் ஏதாவது கண்டிப்பாக இருக்கணும். அந்த பொறுப்பு நமக்கு இருக்குது, அந்த ரோல் இருக்குது. ரெக்ரியேஷன் பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ எனக்கெல்லாம் ஃபோட்டோகிராஃபி பெரிய ரெக்ரியேஷன் அது, அதனால தான் 4 லட்சம் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ ரெக்ரியேஷனில் பெரிய வசதி என்னென்னா, நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருப்போம், நம்ம வந்து படம் தூங்க போகிறதில்ல, ஆனால் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்காது. ஸோ எல்லாரும் ரெக்ரியேஷன் கண்டிப்பாக ஒன்று வச்சுருக்கணும். அந்த ரெக்ரியேஷன் வச்சுக்கிற பழக்கம் வந்துச்சுன்னா அது எங்கேயோ போயிடுவாங்க. அப்புறம் மகன்கிற பொறுப்பு இல்லை, மகள்கிற பொறுப்பு நம்ம செய்ய வேண்டியது. அதே மாதிரி சகோதரங்கிற பொறுப்பு இருக்கு இல்லையா, அந்த பொறுப்பு நம்ம செய்ய வேண்டிய வேலையை கடமைகள் இருக்குது. அதே மாதிரி ஹஸ்பண்டுங்கிறது இல்லை, மனைவிங்கிற பொறுப்பில். அப்புறம் அடுத்த லெவலில் போகும்போது ஒரு தந்தைங்கிற பொறுப்பில். அப்புறம் நண்பர்ங்கிற பொறுப்பில் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப்பில். அப்புறம் கூட ஒர்க் பண்ணுறவங்களோட லைஃப்பில் நம்ம ஒரு பெரிய நல்லா ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை உண்டாக்கணும் இல்லையா, அது கொலீகிங்கிற முறையில், சக தொழிலாளிங்கிற முறையில். அப்புறம் ப்ரொஃபஷனலில், அப்புறம் எல்லோரும் இந்த ப்ரொஃபஷனலாக நம்ம கடுமையாக பார்ப்பாங்க, அது மட்டும் தான் பயங்கரமாக நினச்சிட்டு அதுதான் முழு உலகம் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஃபினான்ஷியல், நான் நல்லவன், எனக்கு எல்லாம் உதவி செய்யணும், யாரும் உதவி செய்ய போகிறதில்ல இன்றைக்கி நிலமை. இன்றைக்கி என்னெல்லாமோ பீரியடெல்லாம் எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். அப்படி இருக்கும்போது கையில் பணம் இருந்தால் அவன் கண்டிப்பாக. அதனால் அந்த ஃபினான்ஷியலில் நம்ம வந்து அந்த பொறுப்பு எந்த அளவுக்கு பண்ணுறோம், சமூகத்தில் நம்ம எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லுவாங்க, ஆக்சுவலைசேஷனில் எந்த அளவுக்கு சமூகத்துக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், யாரும் திருப்பி தர முடியாத மக்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல். நான் எது பண்ணாலும் சரி, என்ன பொறுப்பு கரெக்டாக செஞ்சாலும் சரி, எனக்கு கடவுளுக்குள்ள தூரம் நெருங்கிட்டே வருதா, இல்லை நான் விலகி போயிட்டே இருக்கிறேன். சரி, கடவுளை நம்பிக்க மாட்டேன் இல்லைன்னு சொன்னால் அவன் மனச்சாட்சியில் ஒத்து போகிறேன்னா, இயற்கையோட ஒத்து போகிறேனான்னு பார்க்கணும். அதனால் ரொம்ப முக்கியம், இந்த 14 பொறுப்பு ரொம்ப முக்கியம். அதனால் திருப்பியும் சொல்கிறேன், ஃபிசிக்கலாக, மென்டலாக, இன்டலெக்சுவலாக, ரெக்ரியேஷனலாக, ஸ்பிரிச்சுவலாக, ஒரு சன்னா, ஒரு பிரதரா, ஹஸ்பண்டா, ஃபாதரா, ஃப்ரெண்டா, கொலீகா, ப்ரொஃபஷனலாக, ஃபினான்ஷியலாக, சோசியலாக 14 பொறுப்பு மினிமம் பொறுப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது ப்ரொஃபஷனல் வந்து ஒரு 7% தான் வருது. ஒவ்வொரு பொறுப்புமே ஒரு 7% தான். இந்த 7% செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்ட விட்டவங்க நிறைய இருக்குது. அந்த 7% என்ன கொடுக்க முடியுமோ அது மட்டும் கொடுத்தா போகும். அங்கே தான் நிறைய இடத்துல நடக்கும் மிஸ்டேக்கு. இவங்க எல்லா வேலையும் இழுத்து செஞ்சுட்டே இருப்பாங்க. கடைசி அந்த 7%ங்கிறது 70% ஆகி, 77% ஆகி, 97% ஆகி வேலையை முடிச்சுக்கிட்டே தான் அப்புறம் பார்த்தா எல்லாம் வேறு மாதிரி ஆகிருக்கும். அங்கேயாவது நல்ல பேர் இருக்கும், அங்கேயே நல்ல பேர் இருக்கு. அதனால் வந்து அந்த 7% என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்தா, முதல்ல அதை ஒழுங்காக செஞ்சுட்டு மீதி இருக்கிறது எல்லாமே கரெக்டாக பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளோட வளர்ச்சி வந்து விரைவாக இருக்கும், ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும், நல்லா இருக்கும். சப்போஸ் ஃப்ரெண்ட்ஷிப் மிஸ் ஆகிடுது, இல்லை ஃபேமிலி சப்போர்ட் பண்ண போயிடாங்க, மனச்சாட்சியாக சப்போர்ட் பண்ணும். ஸ்பிரிச்சுவலாக இருக்கும்போது மனச்சாட்சி சப்போர்ட் பண்ணும். ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, 7% ப்ரொஃபஷனலுங்களுக்கு அளவுக்கு அதிகமாக உழைச்சிட்டு கடுமையாக உழைச்சிட்டு ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிப்பாங்க,
இல்லை நல்லா உழைச்சிருப்பாங்க, சப்ரஸ் பண்ண ஃபீலிங்கில் டக்குனு கோவப்பட்டுருவாங்க. ஒரு வார்த்தையில் எல்லாமே மாறி போயிடும். 10 வருஷம் உழைச்செல்லாம் எடுபடாமல் போயிடும். இல்லை ரிலேஷன் டக்குனு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, ரிலேஷன் கெட்டு போயிடும். நம்ம செய்ய வேண்டியது இல்லாமல் இந்த 14 பொறுப்பையும் டெய்லி ஒரு 1/2% இல்லை 1% இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்தோம்னா, நேற்றோட நான் எனக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். என் முழு பொறுப்பை நான் செய்கிறேன். 14 பொறுப்பை நான் முழு பொறுப்பை நான் செஞ்சுருக்கேன்னா, ஃபுல் பொட்டன்ஷியல் நான் செஞ்சுருக்கேன்னா யோசிச்சோம்னா வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.